திருச்சி ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. இந்த திருச்சி ஸ்ரீரங்கநாதர் கோவில் உலகத்தில் இருக்கக்கூடிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்து ஆலயங்கள்ல ஒன்னா திகழுது. 156 ஏக்கர் பரப்பளவுல வேட்டிகன் சிட்டி என்னும் நாட்டை விட இந்த கோவில் மிக பெரியது. 7 பிராகாரங்கள், 21 கோபுரங்களோட 40,000 மக்கள் இந்த கோவில் இருக்கும் பகுதிக்குள்ள வசிக்கிறாங்க. இந்த திருவிழாவுக்கு வருடத்திற்கு சுமார் 10 லட்சம் பேர் இந்த 21 நாட்கள்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலை பற்றின பல அரிய விஷயங்களை இந்த வீடியோல வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் இந்த இடத்துக்கு வந்த அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? ராமாயணத்துல நடக்கக்கூடிய அந்த இறுதிக்கட்ட போர் நடக்குது. ராமனுக்கு துணையா விபீஷணன் வந்து ஹெல்ப் பண்றார். ஹெல்ப் பண்ணி முடிச்சோடனே ராவணனை கொண்டு முடிச்சுட்டு எல்லாரும் அயோத்திக்கு போறாங்க. அங்க ராமரோட பட்டாபிஷேகம் சிறப்பா நடக்குது. அங்க வந்தவங்க எல்லாத்துக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா ராமர் நிறைய அள்ளி அள்ளி கொடுக்கிறார். அதுல இவரோட குலத்தின் முன்னாடி இருந்த ஒரு மன்னர் வந்து வாங்கிட்டு வந்தவர் தான் இந்த பெருமாள் ரங்கநாதர். அயோத்தியில பூஜை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ராமர் மட்டும் இல்ல, ராமருக்கு முன்னாடி இருந்த பல அரசர்கள் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தவர் தான் இந்த இந்த தங்க விமானத்தோட தான் இந்த அரங்கநாத சுவாமி இணைந்து எழுந்தருளி இருக்காரு. அது ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பெருமாளை அவங்க வந்து பல தலைமுறைகளா பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பெருமாளை தூக்கி இவர் விபீஷணர்கிட்ட கொடுக்கிறாரு. அங்கிருந்து இந்த பெருமாளை எடுத்துக்கிட்டு அவர் ஏர்ல டிராவல் பண்ணி வரும்போது இந்த இடத்துக்கிட்ட வரும்போது பங்குனி மாசம் பிறந்துருது. பெருமாளுக்குரிய பங்குனி திருவிழாவை கொண்டாடணும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த இடம் நல்ல சோலைகள் சூழ்ந்து 2 பக்கமும் காவேரியோட அருமையா இருந்ததுனால இந்த இடத்தை சூஸ் பண்ணி இங்க அவர் திருவிழாவை கொண்டாடி முடிக்கிறாரு. திருவிழா முடிச்சதும் திருப்பி பெருமாளை எடுத்துக்கிட்டு இலங்கை கிளம்பலான்னு பார்க்கும்போது சோழ தேசத்து அரசர் வந்து இங்கேயே பெருமாள் இருக்கட்டும், நாங்க அவரை நல்லா பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சோழ தேசத்து அரசர் கேட்டோடனே விபீஷணர் பெருமாளோட திருவுள்ளம் அப்படி இருந்தா அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இங்கே இருந்துட்டாங்க. அதே மாதிரி இங்க வழக்கத்துல இன்னொரு கதையும் சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா, இந்த தங்க விமானத்தோட இருக்கக்கூடிய இந்த அரங்கநாத சுவாமிய விபீஷணன் இந்த சைடு கொண்டு வரும்போது ஈவினிங் அவனோட அன்றாட பூஜைகளுக்கு நேரமானதுனால கீழே இறங்கி காவேரி கரையில நின்று கொண்டிருந்த ஒரு சிறுவனோட கையில, மாடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் கையில அந்த ரங்கநாதரை கொடுத்ததாகவும் அந்த சிறுவன் அதோட கனம் தாங்க முடியாம கீழே அவரை வச்சிட்டதாகவும் சொல்லப்படுது. அதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த சிறுவனா வந்தது இங்க இருக்கக்கூடிய விநாயகர். சிறுவனா கையில் குச்சியோட வந்தவரு இன்னைக்கு உச்சி மேல ஏறி உச்சி பிள்ளையாரா மலைக்கோட்டையின் அடையாளமா திகழ்றாரு.